மாதம் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. சாதிக்கும் முழங்கால்கள் ஜெபத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். வானத்தின் ஆசீர்வாதமும், ஞானத்தின் ஆசீர்வாதமும், ஆழத்தின் ஆசீர்வாதமும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த 6ஆம் மாதத்தை முடித்து 7வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த ஒரு வசனத்தில் 2 தடவை அங்கே 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 அங்கே. எனக்கன்மானவர்களே, காரணம் என்ன? அவர்கள் கடந்து வந்த பாதை கடினமான பாதை. 4 தலைமுறை அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ஆண்டவர் மோசே மூலமாக மீட்டு கொண்டு வந்தார். செங்கடலை கடந்தார்கள். செங்கடலை தாண்டி 50 மைல் தூரத்திலே அவர்கள் மாராவுக்கு வந்தார்கள் என்று 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததில் வாசிக்கிறோம். ஏற்கனவே வாழ்க்கையிலே கசப்பு, வாழ்க்கையிலே வேதனை, மறுபடியும் ஒரு வேதனையான அனுபவத்துக்குள்ளே அவர் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 50 மைல் தாண்டி 60ஆம் மைலுக்குள்ளே வருகிறார்கள். அங்கேதான் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். இந்த 7ஆம் மாதம் ஏலிமின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும். ஏலிம் என்றால் பலத்த மரங்கள் என்று அர்த்தம். ஏலிம் என்றால் இனிப்பு என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆகவே இங்கே வாசிக்கும் பொழுது பின்பு பின்பு, அப்படியானால் இதற்கு முன்பு நடந்த சம்பவம் என்ன? இதற்கு முன்பு நடந்ததான காரியம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே மாராவிட வந்தார்கள். 6 மாத காலம் மாறா என்கிற கசப்பில் வாழ்ந்தீர்களோ? 6 மாத காலம் கஷ்டம் என்கிற கசப்பில் வாழ்ந்தீர்களோ? 6 மாதம் கடன் என்கிற கசப்பில் வாழ்ந்தீர்களோ? 6 மாதம் வெறுமையும் வறுமையும் தரித்திரமான நிலையில் வாழ்ந்தீர்களோ? இது மாறுமா? இது மாறுமா என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். பின்பு என்றால் முன்படந்த சம்பவம் என்ன? ஒரு கசப்பான அனுபவம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, பின்பு என்கிற பகுதிக்கு பிறகு முன்பு நடந்த சம்பவம் என்ன? முன்பு என்ன நடந்தது? வனாந்தரமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, கசப்பான அனுபவங்கள். அப்போ அது ஒரு மாற்றம் உண்டா? மாறாவிலே ஒரு மாற்றம் உண்டோ? மாறாவுக்கு பிறகு ஒரு மாற்றம் உண்டோ? முதலாவதாக மாறாவிலே மாற்றம், மாறாவிலே மாற்றம். எனக்கு அன்பானவர்களே, அந்த மாறாவிட்டு வந்த பிறகு அவர் ஏலிமுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்பு நடந்த காரியம் என்ன? அக்கினியின் சோதனை, அக்கினியின் சூளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் முன்பு நடந்ததான காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம்,
இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கன்மார்களே, இந்த மாதம் ஒரு மாற்றம் வருகிறபடினாலே நீங்கள் ஏளிமிக்கு வரப்போகிறீர்கள். முதலாவதாக மாறாவிலே மாற்றம். அந்த மாறா தண்ணீர் மாற்றப்படுவதற்கு, கசப்பான தண்ணீர் இனிப்பாக மாறுவதற்கு ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கசப்பான வாழ்க்கை மாறுவதற்கு மரத்தை காண்பித்த ஆண்டவர் உனக்கென்று ஒரு வழியை காண்பிக்க மாட்டாரோ? உன் மகளுக்கென்று ஒரு வழியை காண்பிக்க மாட்டாரோ? உன் குடும்பத்திற்கு ஒரு வழியை காண்பிக்க மாட்டாரோ? உன் தொழிலுக்கென்று ஒரு வழியை காண்பிக்க மாட்டாரோ? உன் கடன் முழுவதும் அடைக்கப்படுவதற்கு ஒரு வழி காண்பிக்க மாட்டாரோ? இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி காண்பிக்க மாட்டாரோ? நிச்சயம் காண்பிப்பார். மாறாவிலே மாற்ற வருவதற்கு காரணம் ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் வெட்டப்பட்ட பிறகு அந்த வெட்டப்பட்ட மரமானது தண்ணீரில் போட்ட பிறகு அந்த தண்ணீர் மதுரமாக மாறிட்டு வாசிக்கிறோம். அது தண்ணீரிலே ஒரு மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாற்றத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, மாறாவிலே மாற்றம் வரப்போகிறது. இரண்டாவது, ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர்கள் வந்தார்கள். அந்த 3 என்பது திருத்துவத்தை காண்பிக்கிறது. வந்தது அவர்கள் கேட்டார்கள், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று. காரணம், அன்றைக்கு வயது ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உற்பவ கால திட்டத்திலே நிச்சயம் வருவேன், மறுபடியும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று 3 தூதர்கள் சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராளுக்கு நகைத்தால் வாசிக்கிறோம். நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ? நான் கிழவி, என் புருஷன் கிழவன். எல்லாம் முடிந்துவிட்ட நிலையிலே ஒரு மாற்றம் வருமோ என்று ஆரம்பத்தில் நகைத்தார். அதற்கு பிறகு தூதர்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு அவள் விசுவாசித்தால் வாசிக்கிறோம். நடந்த காரியம் என்ன? இங்கே பிரிமணவில் அவளுக்குள்ள மாற்றம் வரவில்லை. காரணம் என்ன? தன்னை பார்த்தால், தன் சரீரத்தை பார்த்தால், தன் புருஷனை பார்க்கிறாள், புருஷனுடைய சரீரத்தை பார்க்கிறாள். ஆகவே அவள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் கிழவி, என் புருஷன் கிழவன். இப்படி இருக்கும்போது இன்பம் உண்டாயிருக்குமோ? என் வாழ்க்கையே கசப்பென்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகு விசுவாசமான வார்த்தைகளை தூதர்கள் சொல்வதை அவள் கேட்ட பிறகு எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் உண்டு எண்ணி வயது சென்றவளாக இருந்தும் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். எனக்கு அன்பானவர்களே, அவள் விசுவாசிக்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. முதலாவது பார்த்தோம் மாறாவில் மாற்றம், இரண்டாவதாக சாராவில் மாற்றம். முதலாவதாக மாறாவில் மாற்றம், இரண்டாவதாக சாராவில மாற்றம். அந்த மாற்றம் வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். யோபு 14:14, எனக்கு ஒரு மாறுதல் எப்போது? என் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் வராதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வராதா? என் வேலைக்கு ஒரு மாற்றம் வராதா என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ? ஒரு மாற்றம் வரும் பிரியமானவர்களே. ஆகவேதான் மாறாவை விட்டு அவர் எங்கே வருகிறார்கள்? ஏளிமிக்கு வருகிறார்கள். ஏளிம் என்று சொன்னால் பிரியமானவர்களே இனிப்பு. அப்போ இந்த 7ஆம் மாதம் நீ ஏளிமிக்கு வருகிறபடியா இனிமேல் ஒரு இனிப்பான செய்தி உங்கள் காதுகளில் விழும். என் குடிகார புருஷன் திருந்து விட்டார் என்கிற இனிப்பான செய்தி, போதை பழக்க வழக்கத்தில் இருந்த என் மகன் விடுதலையாகி விட்டான் என்கிற இனிப்பான செய்தி, ரட்சிக்கப்படாத புருஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்கிற இனிப்பான செய்தி, வேலைக்கு காத்திருந்தும் இதுவரை வராத நிலையிலே ஒரு வேலை கிடைத்து விட்டது என்கிற இனிப்பான செய்தி, கடன் முழுவதையும் அடைக்கக்கூடியதான பணம் வருகிற இனிப்பான செய்தி, திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பொழுது மனைவி கர்ப்பம் தரித்து விட்டாள் என்கிற இனிப்பான செய்தி, வாழ்க்கையிலே வருமானத்திலே வேலையிலே இதுவரைக்கும் உயர்வில்லாத இந்த சூழ்நிலையிலே உயர்வு வந்துவிட்டது என்கிற இனிப்பான செய்தி வரும். ஏளிம் என்றால் இனிப்பு. அப்படியானால்
6 மாதம் உன் வாழ்க்கையில் கசப்போ, 6 மாதம் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ, 6 மாதம் உன் வாழ்க்கையில் கலக்கமோ, கடனோ, கலங்க வேண்டாம். நீ வந்திருக்கிற இடமானது ஏளிமைக்கு வந்திருக்கிறாய். ஏளிம் என்று சொன்னால் பலத்த மரங்கள் என்று அர்த்தம். ஏளிம் என்று சொன்னால் இனிப்பு என்று அர்த்தம். இங்கே வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இவர்களை யார்? இஸ்ரவேல் கோத்திரம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதமே இனிப்பாக தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன? அங்கே ஏளிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்று. ஏளிமுக்கு வந்தார்கள், அங்கே 70 பேரீச்சை மரம் இருந்தது இருந்தது இருந்தது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் இல்லை இல்லை இல்லை, இனி இருந்தது இருந்தது இருந்தது. அப்படியானால் ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இருந்தது ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த 7ஆம் மாதம் நீங்கள் காணப்போகிறீர்கள். உன் மகனுக்காக நல்ல ஒரு மணமகளை தேடிக்கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் காரியம் கைகூடி வரவில்லை. இந்த 7ஆம் மாதம் கைகூடி வருகிறபடினாலே ஒரு இனிப்பான செய்தியாக உன் வாழ்க்கையிலே மாறும். பிரியமானவர்களே, 70 பேரீச்ச மரங்கள் எதை குறிக்கிறது? 12 நீரூற்றுகள் எதை குறிக்கிறது? 12 நீரூற்று என்று சொன்னால் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் இலக்கம் 12. நல்ல கவனிங்க. ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் பட்டினி போட விடவே மாட்டார். ஆசீர்வாதம் என்பது உன் மகனுக்கு மட்டுமல்ல, உன் மகளுக்கு மட்டுமல்ல, உன் தகப்பனுக்கு மட்டுமல்ல, உன் தாய்க்கு மட்டுமல்ல. ஆசீர்வாதமானது உன் கோத்திரத்துக்கு உரியது. 12 கோத்திரம் இல்லையா? ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு நீரூற்று. எவ்வளோ அருமையான ஆண்டவர். ஆகவே கலங்க வேண்டாம். மாத்திரமல்ல, 70 பேரீச்ச மரம். 70 பேரீச்ச மரங்கள் எதை குறிக்கிறது? எகிப்துக்கு புறப்பட்டு போனவர்கள் 70 பேர். ஆண்டவர் ஞானமாக எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு செய்கிற வேலை என்ன? பேரீச்சம்பழத்தை சாப்பிட வேண்டியது, தண்ணீரை குடிக்க வேண்டியது. பேரீச்சம்பழத்தை சாப்பிட வேண்டியது, தண்ணீரை குடிக்க வேண்டியது. பேரீச்சம்பழம் என்பது இனிப்பை குறிக்கிறது. தண்ணீர் என்பது எனக்கு என் மனவளே உன் ஏக்கத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஜீவநதியாக இருக்கிறது. நீரூற்று. குளங்கள் வற்றலாம், ஆறுகள் வற்றலாம், ஏன் அரபிக்கடல் கூட வற்றலாம், ஏன் விரிகுடா கடல் கூட வற்றலாம், காவிரி ஆறு வற்றலாம், வைகை ஆறு வற்றலாம், தாமிரபரணி வற்றலாம். எத்தனை ஆறு வற்றினாலும் சரி, உன் கோத்திரத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற நீரூற்று இருக்கிறதே, அது வற்றவே வற்றாது. வேதம் சொல்லுகிறது, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று. ஆகவே 7ஆம் மாதம் நீங்கள் வந்திருக்கிற இடமானது ஏலிம். 7ஆம் மாதத்திலே ஏலிமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதாக. எனக்கு என்ன, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே இனிப்பான மாதமாக இருக்கும். இந்த 7ஆம் மாதம் இனிப்பான மாதம். 2வது, உன் வாழ்க்கையில் இனிமையான மாதம். இனிமையான மாதம். இனிப்புக்கு இனிமைக்கு வித்தியாசம் உண்டு. உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்கள் எதிர்காலம் இனிமையாக இருக்கும். உங்கள் வேலை இனிமையாக இருக்கும். உங்கள் வீடு இனிமையாக இருக்கும். நீதிமொழி புஸ்தகம் 24:4 சொல்லுகிறது, இனிமையான சகலவிதமான பொருட்களும் உன் வீட்டுக்குள்ளே நிறைந்திருக்கும். ஆகவே இந்த 7ஆம் மாதம் எனக்கு மனங்களே இனிப்பான மாதமாக இருக்கும். இந்த 7ஆம் மாதம் உன் வாழ்க்கையிலே இனிமையான மாதமாக இருக்கும். இந்த ஏலிமின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரின் கர்த்தாவே, இப்பொழுதும் குடும்பமாகவோ குழுவாகவோ தனித்தனியாகவோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, 6 மாதங்கள் கஷ்டம், 6 மாதங்கள் நஷ்டம், 6 மாதங்கள் வெறுமை, ஒன்றுமே இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். மாறாவை விட்டு ஏலிமுக்கு வந்தார்கள். அப்பா, ஏலிமின் ஆசீர்வாதம் அது இனிப்பான ஆசீர்வாதம், அது இனிமையான ஆசீர்வாதம். உம்முடைய ஜனங்கள் அத்துணை பேரும் இந்த இனிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன்.
இனிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்ணீர் மாறாதா? என் கவலை மாறாதா? என் கஷ்டம் மாறாதா? என் கடன் மாறாதா என்று வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு இனிப்பான செய்தி வராதோ, எனக்கு ஒரு இனிமையான வாழ்க்கை வராதோ என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து முடிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். அங்கே இருந்தது அப்படியானால் 6 மாதம் பட்ட கஷ்டத்துக்கு பதிலாக தகப்பனே ஒரு இனிப்பான ஆசீர்வாதங்களை, ஒரு இனிமையான ஆசீர்வாதங்களை என் தெய்வம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீரே, நன்றி நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி அப்பா. நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த இனிப்பான ஆசீர்வாதங்களும் அந்த இனிமையான ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே நமக்கு தோற்று. ஒருவேளை வியாதியில் கட்டப்பட்டு கிடக்கலாம், கேன்சர் வியாதி, கிட்னியில் கல், நடக்க முடியாதபடி எலும்பு சமுதிர வியாதிகள், குடல் சமுதிர வியாதிகள், அத்தனை வியாதிகளும் குணமடையும்படி ஜெபிக்கிறோம். மருத்துவர் சொல்லியிருக்கலாம் இன்னும் 18 மாதம் தான் உனக்கு என்று சொல்லி, மருத்துவர் சொல்லியிருக்கலாம் 3 மாதம், இந்த 3 மாதம் தான் என்று மருத்துவர் சொல்லியிருக்கலாம் 3 வருஷம்தான் என்று. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும் பொழுது இவர்கள் ஆண்டவரே விருத்தியாப்பியான வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே டெஸ்ட் என்று சொல்லி எடுக்கப்பட்ட ஸ்கேனுக்காக ஜெபிக்கிறோம், எக்ஸ்ரேக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆரம்பத்தில் எடுத்த எக்ஸ்ரேயும் ஆரம்பத்தில் எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் வேதனை உண்டாக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கலாம். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவரே உமக்கு தோத்திரையா, மனம் உடையக்கூடிய செய்தி அல்ல, ஒரு இனிப்பான செய்தி. நார்மல், உனக்கு வியாதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். திருமணத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிப பெண்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 7ஆம் மாதம் நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது, அமையப்போகிற இனிப்பான செய்தி எங்கள் காதுகளில் விழுவதாகப்பா, விழுவதாக. திருமணம் முடிந்தும் இதுவரைக்கும் குழந்தை இல்லை, கர்ப்பம் அடைக்கப்பட்டு விட்டது, உனக்கு குழந்தையை பிறக்காது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார்களா, ஒரு இனிப்பான செய்தி காதுகளில் வரட்டும். உன் மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள், உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், உனக்கு ஒரு மகள் பிறக்க போகிறாள் என்று சொல்லக்கூடிய இனிப்பான செய்தி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வேலைக்காய் காத்திருக்கிற, உயர்வுக்காய் காத்திருக்கிற தகப்பனேமுக்கு தோத்திரம், வெளிநாடு பயணத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் முயற்சித்து தோற்றுப்போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, உயர்வு இல்லை. இந்த 7ஆம் மாதம் ஒரு நல்ல செய்தி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வேலை கிடைத்து விட்டதுங்கிற ஒரு செய்தி, உயர் வந்து விட்டதுங்கிற ஒரு செய்தி ஆண்டவரே வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு தோத்திரம். நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. உனக்கு பிள்ளைகள் செய்த குற்றங்களோ, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, துணிந்தோ துணியாமலோ செய்த எந்த பாவங்கள் இருந்தாலும் தயவாய் மன்னித்து மறந்து ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். உம்மை விட்டால் வேறு வழி இல்லைப்பா, உம்மை விட்டால் ஒரு கதி இல்லைப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உமக்கு தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக உம்முடைய காலை பிடித்து கெஞ்சுகிறேன். ஒரு இனிப்பான வாழ்க்கை வாழும்படியாக உம்மிடத்தில் கையேந்துகிறேன். இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள் வருவதற்காக உம்மிடத்தில் மடிப்பிச்சை கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். 6 மாதம் வராத ஆசீர்வாதம் இந்த 7ஆம் மாதம் வருவதாக, ஏழைமின் ஆசீர்வாதம் வருவதாக, இனிப்பான ஆசீர்வாதம் வருவதாக, இனிமையான ஆசீர்வாதம் வருவதாக, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வாயார
மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சூனிய கட்டுகள், செய்வன கட்டுகள், மறைந்து தாக்கி கொண்டிருக்கிற சூனிய ஆவி, செய்வினை ஆவி, அந்தகாரத்தின் வல்லமை, ஏவல் ஆவிகள், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா ஆவிகளையும் ஆண்டவரை துரத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எந்தெந்த வீட்டில் ஆண்டவரே நமக்கு தோத்திரம் தகடுகள் புதைக்கப்பட்டிருக்கிறதோ, மாந்திரிகம் செய்து தகப்பனை தொழில் முன்னுக்கு வரக்கூடாது, மாந்திரிகம் செய்து இவர்கள் சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி யார் யார் எந்தெந்த கிரிகளை செய்தார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது செயலற்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையை உரிந்து கொண்டு வெளியேறமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவே நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை இயேசுவின் நாமத்தில், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வல்லமை இறங்குவதை இயேசுவின் நாமத்தினால, ஏ சத்துருவே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நீ எந்தெந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறாயோ வெளியேறு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். சூனியம் எரிகிறக்காக தோத்துறோம், மாந்திரிக வல்லமை எரிந்து கொண்டிருக்கிறக்காக தோத்துறோம். எல்லா சூனியத்தின் வல்லமைகளும், செய்வனை வல்லமைகளும், ஏவல் வல்லமைகளும் செயலற்று போய் கொண்டிருக்கிறக்காக துதிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறியாமுக்கு தோத்துறோம். பாதுகாத்துக்கொண்டு பலப்படுத்தும். வாயார மனதில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கலங்காமல் இருங்கள். 6 மாதம் வர ஆசீர்வாதம் 7ஆம் மாதத்தில் வரும். அது இனிப்பான ஆசீர்வாதம், அது இனிமையான ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.